ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கக்கூடிய சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3 பொருட்களை வச்சு நம்ம செய்யக்கூடிய சத்தான கேழ்வரகு லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே ஆப்ஷனல் தாங்க, விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. கேழ்வரகு மாவு தாங்க. இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நம்ம வாரத்தில் 2-3 தடவை கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறதுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. தோசையாக ஊற்றி கொடுத்தோன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா வறுபட்டுச்சு, நல்ல ஒரு வாசனை வருதுங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே கப்பால் 1/2 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிட்டதால் அதை வறுத்துட்டு சேர்க்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே இதை பயன்படுத்திக்கலாங்க. இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடலாம். இப்போ அதே பேனில் 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி விடலாம். 1 கப் ராகி மாவுக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இது பாகுபதம் எதுவுமே தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதுங்க. இப்போ வேர்க்கடலை நல்லா ஆறுனதும் அதை தோல் நீக்கிட்டு நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இப்போ இதை நம்ம கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவு பொடிச்சாலே போதும், ரொம்ப நைஸாக நம்ம பொடிக்க வேண்டாம். இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கேழ்வரகு மாவு கூட பொடிச்ச வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கையால் கலந்து விடலாம். நாம் இந்த லட்டு சாப்பிடும்போது வேர்க்கடலை சேர்த்ததால் அங்கங்கே கடிபடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை நம்ம இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கிறப்பவே நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அந்த வெள்ளை தண்ணி மாவில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா நீங்கள் கலந்து விடுங்க. கொஞ்சம் ஆறுனதும் கையால் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. நம்ம வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா அவங்க கேட்கும்போது நாம் ஒன்று எடுத்து கொடுக்கலாம். நமக்கும் ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும்போது இதில் ஒன்று எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக உருண்டை பிடிச்சாச்சு. வேர்க்கடலை கேழ்வரகு மாவு ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்திங்க. சர்க்கரை சேர்க்காமல் வெல்லத்தில் தான் செய்கிறோம், அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் நம்ம லட்டு பிடிச்சாச்சுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க. வீட்டில் வளர்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா டெய்லி இதில் ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே இது ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.